சென்னை வெஸ்லி சர்ச் ராயப்பேட்டாவில் அமைந்துள்ள வெஸ்லி ராயப்பேட்டா திருச்சபையில் நான் மரத்தடியில் நின்று கொண்டு ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தேன். சர்ச்சுக்கு போகின்றவர் கையில் எத்தனை பேர் கையில் வேதாகம் இருக்கிறது என்று. பல பேர் கையில் வேதாகமே இல்லை. எடுத்து படியுங்கள் என்று சொன்னால் ஒரு 4-5 பேர் எடுத்து அதை வாசிப்பார்கள். ஏன் பைபிள் அவர்கள் கையில் இல்லை என்று நான் வினவத் தொடங்கினேன். சிலருக்கு எடுத்து வர பிரியமில்லை, பார்த்து படிக்க பிரியமில்லை. சிலர் பைபிள் இல்லை என்று சொன்னார்கள். இல்லாதவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு உறுதி எடுத்தேன். தமிழ்நாடு முழுவதும் பைபிள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கையிலே ஒரு வேதாகமத்தை தர வேண்டும் என்று உறுதி எடுத்தேன். ஒரு 50 பைபிள் தரலாம் என்று நான் எண்ணிக்கொண்டு ஒரு வேண்டுதல் வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து என் மனைவியிடம் சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், 50 பைபிள் என்ன விலை போகும் என்று கேட்டார்கள். இப்போது 80 ரூபாய் என்று பைபிள் சொசைட்டியிலே கொடுக்கிறார்கள் என்று சொன்னேன். 50 என்றால் 4000 ரூபாய், தாராளமாக நாம் செய்து விடலாம் என்று சொன்னார்கள். முதல் மாதம் 50 பைபிளை வாங்கி கொண்டு ஓடுகிற பேருந்தில் நின்று அது நிற்கிற போது யாருக்காவது இலவசமாக பைபிள் வேண்டுமா என்று கேட்பேன். வெட்கப்படாமல், தயங்காமல், சங்கோஜப்படாமல் நான் கேட்டவுடனே சில பேர் கையை நீட்டுவார்கள், சில பேர் முகத்தை சுனிப்பார்கள். கொடுத்து விட்டு இறங்கி விடுவேன். கடற்கரைக்கு போவேன், ஜனங்களை நோக்கி ஓடுவேன், நிற்பேன், கொடுப்பேன். இது எங்கே இந்த பழக்கம் வந்தது என்றால், அம்பத்தூர் மகா கணேசா பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது கிளாடிஸ் செல்வநாயகி என்று எனக்கு நல்ல ஆசிரியை ஒருவர் இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்தில் இப்போதெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், எல்லா மாணவர்களும் முழங்கால் போட சொல்வார்கள். அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள். முழங்கால் போட்ட உடனே அவர்களே ஜெபிப்பார்கள். அப்புறம் திடீரென்று கேட்பார், யார்டா பைபிள் இருக்கு என்று கேட்பார்கள். அப்போ நாங்கள் யார்கிட்டும் பைபிள் கிடையாது. நான் சொன்னேன், அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்கிறது, அவர் அதை மேலே சொருகி வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த கடையில் போய் வாங்கி வரட்டுமா டீச்சர் என்று கேட்டு, வாங்கிட்டு வாடா என்று சொன்னார்கள். நான் ஓடி போய் அந்த அண்ணாச்சிதான் கேட்பேன். அவர் பைபிள் கொடுப்பாரு, இங்கே வந்து வாசிப்போம், அப்புறம் கொண்டு போய் அண்ணாச்சியை திருப்பி கொடுத்து விடுவேன். சில நேரம் கடை மூடி இருந்தால் டன்லப் கம்பெனியில் வேலை பார்த்த அண்ணன், எங்கள் திருச்சி அம்பத்தூர் கிருஷ்ணநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த அண்ணன் ஜெயராஜுடைய துணைவியார், அவரிடம் ஓடுவேன். அவர் வீட்டிலிருந்து பைபிளை தருவார்கள். வந்து கிளாஸில் படிப்போம், திருப்பி கொண்டு போய் கொடுத்து விடுவேன். அந்த கிளாடிஸ் டீச்சர் அம்மா வந்து, நீங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது, அவ்வளோ வைராக்கியமாக கிறிஸ்து பிள்ளைங்களை எல்லாம் வழி நடத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள். திடீரென்று இவ்வளோ கட்டு டிராக்ஸ் கொண்டு வருவார்கள். இதை கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் கொண்டு போய் எல்லா பக்கம் கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்பி விடுவார்கள். பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கும், எங்களை அனுப்புவார்கள். நான் ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன் நின்று கொண்டு ட்ரெயின் வருகிற போது நிறைய பேர் இறங்குவார்கள், நிறைய பேர் ஏறுவார். வேகமாக அந்த டிராக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு நான் வந்து விடுவேன். அப்போ 2004 பைபிள் 50 பைபிள் கொடுப்பதற்காக நான் கடற்கரையில் இருக்கிற போது, அப்போ ஓடி டிராக்ஸ் கொடுத்து அந்த நாட்கள் நான் நினைத்துக் கொள்வேன். அந்த டிராக்ஸ் ஊழியம் எப்படியெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியது என்பது எனக்கு நன்றாக தெரியும். 2023ஆம் ஆண்டு என்னுடைய துணைவியார் செப்டம்பர் 24ஆம் தேதி எதிர்பாராமல் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆனால் நித்திரை அடைவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னை அழைத்து, இந்த பைபிள் ஊழியத்தை இன்னும் நேர்த்தியாக செம்மையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.